செய்யலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு குறிப்பாக அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பற்றி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியாக மாறிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சர்வாதிகாரி ஆட்சினா என்னன்னே தெரியல. ஒரு தவறு நடந்தா தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சி தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக முறையில் தான், அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான். ஆனால் சர்வாதிகார ஆட்சியில் தான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டால் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதும், உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுற்றுறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும். சிஎம் சார், நீங்கள் சர்வாதிகாரிலாம் மாறலாம் தேவையில்லை, நீங்கள் சர்வாதிகாரியாக தான் இருக்கீங்க. தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க. ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. இப்போ சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதில் ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர். அதில் முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்கள் உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையாக இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளோ மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியாக படிக்கலைன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? சரியாக படிக்கல, சரியாக ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்காக ஆட்சி பண்ணாமல் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியும்ல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி